Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரில் மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு. சட்டவிரோதமாக சிறை வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளை கூடுதலாக சேர்த்தது காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் அத்துமீறல். காவல்துறை நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் அதிமுக மற்றும் பாஜகவினர் போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காவலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார். துரிதமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசின் காவல்துறை விசாரிக்க தார்மீக தகுதி இல்லை என்றும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி? சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்றாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். ஞானசேகரன் செல்போனில் பேசிய போது சார் என்று குறிப்பிட்டது யாரை? புதிய தலைமுறை செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காவல் ஆணையர் அருண் பதில். புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலையும் சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். அதனால அது தவறான தகவல். குற்றவாளி எந்த கட்சிக்காரர் என்பது குறித்து கவலை இல்லை. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என காவல் ஆணையர் அருண் பேட்டி. இதுவரை நடந்த புலன் விசாரணையில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்றும் விளக்கம். குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில இருந்தா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாதுங்க. அவன் எந்த கட்சியில இருந்தாலும் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். இது தேவையில்லாம நீங்க தான் பெருத்திப்படுத்துறீங்க. எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது. இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை காலணி அணிய போவதில்லை என்று அண்ணாமலை சபதம். நாளை காலை 10 மணிக்கு தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் பேட்டி. நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயற்சிக்கிறார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் தேவையற்றது என்றும் திருமாவளவன் கருத்து. அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார்.
Expo 2024, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. December 27 to 29 at Chennai Trade Center. Platinum sponsor Orbit Wires and Cables.